வெல்கம் டு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வித் மதுஸ்ரீ தர்மராஜ். இன்னைக்கு நான் என்ன காட்ட போறேன்னா, லாஸ்ட் வீடியோவில் எஸ்ஐபி கால்குலேஷன் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த எஸ்ஐபி கால்குலேஷன் நான் என்னோட போர்ட்ஃபோலியோவை வச்சு நான் கம்பேரிசன் பண்ணிட்டு நான் அச்சீவ் பண்ணனா இல்லையான்னு அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எந்த ஏஎம்சி நான் என்ன ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நான் 7.5 years நான் எஸ்ஐபியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90,000. ஸோ எனக்கு ப்ராஃபிட் மட்டுமே 1 lakh வந்துட்டு என்னோட ஓவரால் அமௌண்ட் வந்துட்டு 1,90,000 97,000 கிட்டே இருக்கு. ஆனால் நான் என்னோட டேபிள் என்ன சொல்லியிருப்பேன்னா, 10th இயர்ல உங்களுக்கு 1 lakh ப்ராஃபிட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000. ஸோ ஓவராலாக 2,20,000. ஆனால் நான் 7.5 yearsலேயே நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆல்ரெடி எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, மோர் தென் 10 years ஆகுது அப்படின்னு சொல்லும்போதுட்டு நீங்கள் என்னோட டேபிளோடு நீங்கள் வச்சு செக் பண்ணி பாருங்க, உங்கள் எஸ்ஐபி கரெக்டாக இதை விட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தான் வந்திருக்கணும். ஸோ அதிகமாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் வரலை, நான் 10 years இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ யூ ஹவ் சூசன் அ ராங் எஸ்ஐபி. நான் வந்துட்டு ஒரு லாங் டேர்மாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ண போகிறேன். அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்துட்டு வெரி ஹை ரிஸ்க் நான் ஈக்விட்டியில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களோட ரிஸ்க் நீங்களும் வெரி ஹை ரிஸ்க் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட வரலன்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு தப்பான ஸ்கீமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.